Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். தனக்கு எதிரில் மேஜையில் அமர்ந்ததை தவறு என கூறி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவரை மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் பிறப்புறுப்பில் தாக்கிய சம்பவம் திருப்பூரில் அரங்கேறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் நந்தம்பாளையம் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் கருப்பசாமி. இவர் தண்ணீர் திறந்துவிடும் வேலை, குழாய்களில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க பள்ளம் தோண்டும் வேலை ஆகியவற்றை செய்து வந்துள்ளார். ஒரு நாள் வேலை முடித்துவிட்டு அருகில் இருக்கும் பேக்கரியில் அமர்ந்து கருப்பசாமி டீ குடித்தார். அப்போது அங்கு வந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சென்னியப்பன் கருப்பசாமியை முறைத்துவிட்டு சென்றுள்ளார். பிறகு ஒரு நாள் கருப்பசாமி வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சென்னியப்பன் அவரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல், என் முன்னையே சேரில் உட்கார்ந்திருக்கிறாயா, நீ எல்லாம் என் முன் சேரில் உட்கார்ந்தால் என் சாதிக்கான மரியாதை என்ன ஆகும் என கூறி கருப்பசாமியின் பிறப்புறுப்பில் தாக்கியுள்ளார். இதனால் நிலை குலைந்த கருப்பசாமி அருகில் இருந்தவர்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து கருப்பசாமி கூறுகையில், தான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என கூறி சென்னியப்பன் தாக்கியதாகவும், தனக்கு கிட்னி செயலிழக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவம் குறித்து மூலனூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்தாலும் சென்னியப்பனிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவரை கைது செய்யாமல் ஆதரவு கொடுத்து வருவதாக கருப்பசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நான் தூரம்படி கிராமத்துலேருந்து பேசுகிறேனுங்க. வாட்டர் போர்டாக இருக்கிறனுங்க. இது மாதிரி வஞ்சிம் பேக்கரியில் நத்தப்பழத்தில் டீ குடிச்சிட்டு இருந்தனுங்க. ஒரு வந்து சென்னிப்பன் அவர்கள் சொல்லிங்க பக்கத்து டேபிள் உட்காந்துருந்தார். நானும் பக்கத்து டேபிள் உட்காந்துருந்தேனுங்க. அப்புறம் டீ குடிச்சிட்டு நான் எம்பாட்டுக்கு வந்துட்டேனுங்க. நேற்று 18ஆம் தேதி ஒரு 11 மணி அளவில் நான் வடக்கை நோக்கி போயிட்டு இருந்தேனுங்க. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இவர் வண்டியில் வந்தாருங்க. வண்டியில் வந்து அவரு சாமிமுத்தவர் 2 பேர் வந்தாங்க. வந்து வண்டியை நிறுத்தி, ஆகி எங்கூட சரிசமம் வந்து நீ டீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிங்க உயிர் நாடி எல்லாம் போட்டு ஓங்கி ஓங்கி உதச்சுங்க. அழுகு ஓங்கி ஓங்கி அடித்து எனக்கு கிறக்கமே வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல்காரரை கூப்பிட்டு 108 கூப்பிட்டு சொல்லி வந்து இருக்கிறனுங்க. கண்டபடி பேசுகிறாங்க. சொல்றதுக்கு வார்த்தையை வள்ளி உயிர் நடையில் அடிச்சுங்க. நத்தம் வந்துங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறங்க. ஊரின் போய் 2 நாள் ஆச்சுங்க. அவ்வளோ தூரம் அடிச்சிருக்கிறாங்க. எங்கள் இதில் குளத்தில் தலைக்குறவு அப்படி பேசுகிறாங்க. தாழ்பற்ற பிறந்தது தப்புங்களா? இப்படி சமுதாயம் இப்படியும் இருக்குதா? கேட்கறக்கே ஆள் இல்லைங்களா? 2 பேர் வந்து வண்டியை நிறுத்தி ஆள்கால் குறைமேற்றல், ஒருத்தர் கொன்னே ஓடுவேன் நாய் அப்படிங்கிற அப்படி ஒருத்தர் உயிர் நாடி போட்டு ஓங்கி உதச்சு கிரு வந்து கீழே விழுந்துட்டு